வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். ஈரோட்டில் நாளை விஜய் பிரச்சாரம். தொண்டர்களுக்கு 11 கட்டளைகளை வெளியிட்டது தாவேகா. மெக்சிகோவில் விமானம் அவசரமாக தரையிறங்க முயன்றபோது ஏற்பட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழப்பு. ஒவ்வொரு முதலீட்டாளர்களுக்கும் இந்தியாவில் புதிய வாய்ப்புகளின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. ஜோர்டான் முதலீட்டாளர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை விக்சித் பாரத் ஜி ராம்ஜி என மாற்ற அரசு நடவடிக்கை. 3 நாடுகளில் 4 நாள் பயணம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜோர்டானில் உற்சாக வரவேற்பு. மறைந்த பிரபல பாடகர் SP பாலசுப்ரமணியத்திற்கு ஹைதராபாத்தில் 7.2 அடி உயர வெண்கல முழு உருவ சிலை திறக்கப்பட்டது. SIR மூலம் தமிழகத்தில் ஒரு வாக்கு கூட தவறவிடாத வகையில் கண்காணித்து செயலாற்ற வேண்டும் என திமுக வழக்கறிஞர் அணிக்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்துள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ராகுல் சோனியாவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை ஏற்க டெல்லி நீதிமன்றம் மறுப்பு. விஜயகாந்த் மகன் சண்முகா பாண்டியன் எதிர்காலத்தில் மிகப்பெரிய நட்சத்திர நடிகராவார். கொம்பு சிவி படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் சரத்குமார் பேச்சு. 2055 உலகின் அதிகமானோர் பின்பற்றக்கூடிய மதமாக இஸ்லாமியமும் 2வதாக கிறிஸ்துவம் இருக்கும். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தகவல். மேற்கு வங்கத்தில் நீக்கப்பட்ட 58 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் பெயர் விவரங்கள் வெளியீடு. ஜனவரி 15ஆம் தேதி வரை திருத்தங்கள் கோரலாம் என அறிவிப்பு. மாலத்தீவு கேரம் உலக கோப்பையில் பதக்கம் வென்ற வீராங்கனைகளுக்கு முதல்வர் MK ஸ்டாலின் ஊக்கத்தொகை வழங்கினார். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.